வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது கர்ணனின் கதை. போன எபிசோட்ல இந்திரன் வர்ண பகவானை பார்த்து 3 நாளைக்கு அங்க தேசத்துல மழை வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. உடனே வர்ண பகவான் உங்கள் ஆணைப்படி செய்யற அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கர்ணனின் கதை அத்தியாயம் 6. வருண பகவான் அங்க தேசத்தை தாக்க தொடங்குறான். வாயுவை இந்திரன் பார்க்க வாயுவும் புரிஞ்சுக்கிட்டு காற்றை வேகமா செலுத்த தொடங்குறான். மழைக்கு நடுவே காற்றும் வீச தொடங்குது. மக்களை குளிரில் நடுங்க வச்சது. மழை மழை மழை, எங்கும் மழை, எப்பொழுதும் தண்ணீர். எல்லா இடங்களிலும் நதி நீர் போல வாய்க்கால்கள் கிளை விட்டு ஓடிட்டு இருந்துச்சு. வீட்டின் முன்னும் பின்னும் மண்ணை அரிச்சுக்கிட்டு இருந்தது. நகரமெல்லாம் நீரில் மிதந்துட்டு இருந்தது. ஆடு மாடுகள் மேட்டு பகுதியில நின்னுக்கிட்டு உணவுக்காக கத்திக்கிட்டு இருந்துச்சு. வயல்கள்ல இருந்த நெற்கதிர்களை அறுத்து அங்க நின்னுட்டு இருந்த ஆடு மாடுகளுக்கு மக்கள் கொடுத்தாங்க. தேடி தேடி கொண்டு போய் உணவு போட்டாங்க. மழையில் நனைஞ்சபடியே வீடு திரும்பினாங்க. வாயில் கை பொத்தி உட்கார்ந்திருந்தாங்க. ஏன் இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க. ஏதோ சோதனை. யாருக்கு சோதனை? கர்ண மகாராஜாவுக்கு இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு அந்தணன் இரவு நேரத்துல வாசல் கதவை தட்டுறான். கர்ணனோட பணியாட்கள் கதவை திறக்கிறாங்க. என்ன வேண்டும்? அரசரை பார்க்க வேண்டும். எதற்காக? அவரிடம்தான் சொல்ல வேண்டும். அரசர் பெற்றோருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியா? சந்தோஷம். ஆனாலும் நீங்கள் அவரை தொந்தரவு செய்வதில் தவறில்லை. ஒரு அந்தணன் மிக அவசரமான விஷயமாக காத்திருப்பதாக சொல்லுங்கள். அந்த அந்தணர் ஈரத்துணியோட கண் மூடி காத்துட்டு இருந்தாரு. அவரோட கால்கள் மழையில் நனைஞ்சு நனைஞ்சு வெளுத்து போயிருந்தது. காவலர்கள் கொஞ்ச நேரம் தயங்குனாங்க. அப்புறமா உள்ளார போய், ஒரு அந்தணர் மழையில் நனைந்து வந்திருக்கிறார், அவசரமாக உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படின்னு கர்ணன் கிட்ட சொல்றாங்க. கர்ணன் உடனே சால்வைய மேலே போத்திக்கிட்டு நடந்தான். வருக வருக, என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறான். என் குழந்தைக்கு கடும் ஜுரம். என் மனைவிக்கும் முடியவில்லை. வீட்டில் தானியங்கள் இருந்தும் சமைப்பதற்கு விறகு இல்லை. எல்லா விறகும் ஈரமாக இருக்கின்றன. எந்த கடையில் கேட்டாலும் விறகு இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே நான் நல்ல விறகுகள் தேடி உன்னிடம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கர்ணன் கை தட்டுனான். வேலையாட்கள் வந்தாங்க. விறகு கொடு அப்படின்னு சொல்றான். வீட்டிற்குள் வைத்த விறகுகள் கூட தீர்ந்து விட்டன. எல்லா விறகுகளும் நனைந்திருக்கின்றன. காய்ந்த விறகாக ஒன்று கூட இல்லை அப்படின்னு கவலையோட சொல்றாங்க. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? நமது வீட்டில் கூட காய்ந்த விறகு இல்லை என்றால் இது தவறல்லவா? மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை இந்த அந்தணர் அல்லவா உணர்த்தினார். இந்த சிந்தனையே இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேனே, மழை என்று மயங்கிக் கொண்டிருக்கிறேனே, இந்த மழையில் குதிரை ஏறி புறப்பட்டிருக்க வேண்டுமே. நான் இங்கு இருந்தது தவறாயிற்றே. மழையில் மக்களுக்கு என்ன தொல்லைகள் என்று பார்க்காதவன் அரசனா? அவன் தன்னைத்தானே நொந்துக்கிறான். மேல கட்டடத்தின் உத்திரம் அழகான சிற்பங்களோட பொறிக்கப்பட்டிருந்தது. துரியோதனன் அனுப்பிய அன்பு பரிசு. அது துரியோதனனுடைய கட்டடக் கலைஞர்கள் வந்து கட்டின அரண்மனை கூடம். அட, விறகு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கதையை எடுத்து எகிரி உத்திரத்தை அடிச்சு பிளக்குறான். உத்திரம் சரிஞ்சு விழுது. கூடத்துல மழை பெய்யுது. ஓலைப்பாய் கொண்டு வர சொல்ல உத்திரத்தை அடிச்சு பிளந்து பல துண்டுகளாக்கி அதை ஓலைப்பாயில போட்டு அதன் மீது கம்பளி சுத்தி ஆட்களின் தலையில வச்சு அந்தணர் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வா அப்படின்னு கட்டளையிட, தெருவில் அந்தணர் இறங்க பின்தொடர்ந்த வேலையால் திரும்ப வந்து அந்த அந்தணர் இருட்டில் மறைந்து போனார். எங்கு போனார் என்று தெரியவில்லை அப்படின்னு தயங்கியபடி சொன்னதும் அரண்மனை காவலர்கள் அந்த நகர் முழுவதும் தேடினாங்க. விடியல் நேரம் சூரியன் முதல் கதிர் விருந்தது. வந்தது இந்திரன் அப்படின்னு சூட்சுமமா கர்ணனுக்கு சொல்லப்பட்டது. தன் வீட்டை இடித்து வந்தவருக்கு விறகு கொடுக்க ஒருவனால் முடியுமென்றால் அவனை விட சிறந்தவர் எவனும் இருக்க முடியாது. அவனை விட மிகப்பெரிய பக்தன் எவரும் இருக்க முடியாது. அதை விட மிகப்பெரிய பூஜை எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு இந்திரன் ஏற்றுக்கொண்டதாக சூரியன் சொல்ல, இது உங்களுடைய ஆசீர்வாதம் அப்பா அப்படின்னு கர்ணன் சூரியனை வணங்குறான். மழை நின்னு போச்சு. காற்று தவழ்ந்து வந்தது. சூரியன் பிரகாசமா வெளியில் வந்தான். மறுபடியும் வீரியமுள்ள செடிகள்லாம் முளைக்குது. மக்கள் கர்ணனை கொண்டாடினாங்க. இப்போ துரியோதனனோட அமைச்சரவையில சுறுசுறுப்பாவும் தெளிவாவும் கொடுக்கின்ற மனம் உடையவர்களாவும் இருக்கிற அதிகாரிகளை கர்ணன் தேர்ந்தெடுத்தான். இவங்களை தன் தேசத்துக்கு அழைத்து போகிறேன் அப்படின்னு துரியோதனன் கிட்ட அனுமதி கேட்டான்.
தன்னுடைய மக்களிலிருந்து நல்லவர்களையும் வல்லவர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்கள துரியோதனனுடைய அரசவை அதிகாரிகளோடு பழக விட்டான். நேத்து வரைக்கும் இவங்க தேர்ப்பாகர்கள், புறவியை பற்றியும் வண்டியை பற்றியும் புறவியை செலுத்துவது பற்றியும் தவிர வேற எதுவும் தெரியாதவங்க. இவங்க குதிரையின் கனைப்பு சத்தம் கேட்டால் மனிதர்களின் பேச்சு சப்தம் மறந்து போவாங்க. சுற்றி நடக்கிற அத்தனை விஷயங்களும் விளக்கிட்டு குதிரையின் அசைவையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த குதிரையோடு பழகின அளவுக்கு மனிதர்களோடு பழகல. அதனால இந்த நண்பர்களுக்கு நீங்கள் அரசாங்க விதிமுறைகளையும் அரசு நடத்தும் விதங்களையும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறான். துரியோதனனுக்கு தேர் ஓட்டுவதே நம்முடைய வேலை. அதற்காகவே இந்த ராஜ்யம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே தேர் செய்வதும் தேர் ஓட்டுவதும் புறவிகளை வளர்ப்பதும் துரியோதனனுக்கு சேவை செய்வதுமே உங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அங்க தேசம் முழுவதும் துரியோதனனுடைய நலத்தையே சிந்திக்கின்ற தேசமாக இருக்க வேண்டும். துரியோதனனுக்கு எதிரி நமக்கு எதிரி, துரியோதனனுடைய நண்பன் நம்முடைய நண்பன், துரியோதனனுடைய உறவுகள் நமது உறவுகள் அப்படின்னு அங்க தேசம் துரியோதனாதிகளை மேம்படுத்தவே வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு உரத்த குரல்ல சொல்றான். மக்களும் அதை கேட்டே பழகினாங்க. தங்கள் திறமைகளை இன்னும் அதிகமாக வளர்த்துக்கிட்டாங்க. போர் வரப்போகிறது என்று ஜோஷியர் சொல்லுகிறார். சகுனங்களும் அப்படித்தான் தெரிவிக்கின்றன. அதற்கேற்றாற்போல் அரசியல் சூழ்நிலையும் நன்றாக இல்லை. பஞ்ச பாண்டவர்களை கண்டால் கௌரவர்களுக்கு பிடிக்கவில்லை, கௌரவர்களை கண்டால் பஞ்ச பாண்டவர்களுக்கு பிடிக்கவில்லை. எந்த நேரமும் இவர்கள் முறைப்பாக இருப்பதால் சண்டை ஏற்படுகின்ற ஒரு காலகட்டம் நிச்சயம் வரும் என்று தோன்றுகிறது. மிக உக்கிரமாக யார் உயிரோடு இருப்பது, யார் மரணம் அடைவது என்பதை இவர்கள் வாள் முனையில் தீர்மானம் செய்வார்கள் என்று தோன்றுகிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு யுத்தம் வருகிற பொழுது அதற்கு அங்க தேசம் தயாராக இருக்க வேண்டும். அங்க தேசத்தை தன் சொந்த தேசமாக கருதுகின்ற தேர்ப்பாகர்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த குலத்தில் தோன்றிய ஒவ்வொரு ஆண்மகனையும் மிகச் சிறந்த தேரோட்டியாக அவர்கள் உருவாக்க வேண்டும். விதம் விதமான தேர்கள் செய்ய வேண்டும். ஒற்றை சக்கர தேரில் 6 குதிரைகள் பூட்டி ஓட்டி பழக வேண்டும். ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் நாம் செய்தாக வேண்டும். நல்ல புறவிகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்த புறவிகளை எப்பொழுது துரியோதனன் கேட்டாலும் வாரி வழங்க தயாராயிருக்க வேண்டும். கௌரவருக்கு அல்லாமல் இந்த அங்க தேசத்தில் எதுவும் இல்லை. இது அனைத்தும் கௌரவர்களுடைய சொத்தே. ஆனால் தர்மம் ஒன்று இருக்கிறதல்லவா, நாம் தர்மத்தின் பக்கமும் நின்றாக வேண்டுமே. வயதான ஒரு கிழவர் கர்ணனை நோக்கி கேட்கிறாரு, எது தர்மம்? செஞ்சோற்று கடன் தீர்ப்பதே தர்மம். எனக்கு அரச பதவியும் உங்களுக்கு 6 வேளை சோறும் கொடுத்தானே, அவனுக்கு ஆதரவாக இருப்பதுதான் தர்மம். அவன் இல்லையெனில் நீங்கள் அடிமைகளாய் அடையாளம் இல்லாதவர்களாய் ஒரு ஆற்றோரத்தின் சேற்று பகுதியில் வெள்ளத்துக்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். கௌரவர்களால் ஒன்றுமே இல்லாத உங்களை அடையாளம் உள்ளவர்களாக்கியது துரியோதனன் தான். எனவே என்னை பொறுத்தவரையில் தர்மம் துரியோதனின் அருகே இருப்பது. துரியோதனன் என்ன செய்தாலும் அவனுக்கு ஆதரவாக இருப்பது. துரியோதனன் செய்வது சரியா தவறா என்று கேள்வி கேட்காமல் இருப்பது. துரியோதனன் எத்தகைய செயல்களை செய்தாலும் அதற்கு வாய் பேசாமல் துணை போவது. இது தவறில்லையா? இல்லை, ஒரு காலும் இல்லை. இதனால் நரகம் வரும் எனினும் நான் அந்த நரகத்தை சந்தோஷமாக தழுவிக்கொள்வேன். இது உத்தமமான விஷயம். இதற்கு சொர்க்கம் என்றாலும் இது துரியோதனன் கொடுத்த கொடை என்று நினைத்துக் கொள்வேன். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என் மக்களும் இருக்க வேண்டும். எனக்கு எதிராக என் மக்கள் பேசினால் நான் அவர்களை விலக்கி விடுவேன். இந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுவேன். எனவே என்னுடைய குடிமக்கள் அத்தனை பேரும் கௌரவர்களுக்கு, குறிப்பாய் துரியோதனனுக்கு எழுதப்படாத அடிமை சாசனத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க துரியோதனன், வளர்க கௌரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சபையை கலைக்கிறான். இந்த செய்தி துரியோதனனுக்கு போகுது. துரியோதனன் ஆடி போறான், அயர்ந்து போய் உட்கார்ந்துடுறான். அவன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழியுது. இப்படிப்பட்ட ஒரு அன்புக்குத்தானே நான் ஏங்கி இருந்தேன். வல்லமை மிக்க ஒருவன் எனக்கு நண்பனாக கூடாதா என்று தானே நான் ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். அர்ஜுனனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் எனக்கு சிநேகிதனாக இருக்கக்கூடாதா, எனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடாதா, எனக்கு நண்பனாக, என்னை எந்நேரமும் காப்பாற்றுகின்ற திறனுள்ளவனாக, அதற்கு உண்டான மனம் உள்ளவனாக இருக்கக்கூடாதா என்று தானே ஆசைப்பட்டேன்.
ஆனால் பீமனும் அர்ஜுனனும் தர்மனும் எப்படி என்னிடமிருந்து பிரிந்தார்கள்? அவர்கள் மனதில் எவ்வளவு விஷ விதையை தூவினார்கள்! துரியோதனன் நல்லவன் இல்லை, துரியோதனனுடைய சகோதரர்கள் நல்லவர்கள் இல்லை என்று எப்படி ஒதுக்கினார்கள்? இதோ எனக்கு இன்னொரு அர்ஜுனன் கிடைத்து விட்டான். என் வேண்டுதல் பலித்து விட்டது. என் மீது உயிரையே வைத்திருக்கின்ற ஒரு வில் வீரன் வந்து விட்டான். என்னுடைய நல்லது கெட்டதில் என்னோடு சமமாக நின்று பங்கெடுத்துக் கொள்கின்ற ஒரு வில் வீரன் எனக்கு அருகே வந்து விட்டான். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. கர்ணன் ஏன் இன்னும் அங்க தேசத்திலேயே இருக்க வேண்டும்? அங்க தேசத்தை அரசாங்க அதிகாரிகளே ஆட்சி செய்யட்டும். கர்ணன் எப்பொழுதும் எனக்கு அருகே இருக்கட்டும். வருட பிறப்பு அன்றும் தன்னுடைய பிறந்த நாள் நட்சத்திரத்தன்றும் கர்ணன் அங்க தேசத்திற்கு போய் வரட்டும். மற்ற நாள்களில் என் அரண்மனையில் எனக்கருகே அவன் இருக்கவே விரும்புகிறேன். அவனோடு பேசி சிரித்திருக்க விரும்புகிறேன். ஒரு அரசனுக்குண்டான வேலைகளை அவனோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடமைகளுக்கு அவன் துணையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கர்ணனை இங்கே வரவழையுங்கள். செய்தி கர்ணனுக்கு தெரிவிக்கப்படுது. செய்தி கேட்டவுடனே கர்ணன் குடிமக்கள் கிட்டலாம் விடை பெற்று குதிரை ஏறி துரியோதனன் கிட்ட வந்து சேர்றான். துரியோதனனும் கர்ணனும் அந்த சிறிய பிரிவை கூட தாங்க முடியாம ஆற தழுவிக்கிறாங்க. கை கோத்துக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க. ஒன்றாக உணவு சாப்பிட்டாங்க. ஒரே கட்டில்ல பக்கத்துல படுத்து தூங்குனாங்க. துரியோதனனுடைய மனைவி பானுமதி மிக அருமையான பெண்மணி. கணவனோட கோபமும் வேகமும் புரிந்து அதுக்கு தகுந்தபடி சமாதானப்படுத்துவாள். அரசுன்னு சொன்னா அதுக்கு பகைவர்கள் நிச்சயம் இருப்பாங்க. அநேகமாக ஒரு அரசனுக்கு பகைவர்கள் அவனது பங்காளிகளாகத்தான் இருப்பாங்க. சிற்றப்பன் மகன்களும் பெரியப்பன் மகன்களும் தான் ஒரு அரசனுக்கு எப்பொழுதும் எதிரிகளாக இருப்பாங்க. இந்த அரச சபை என்னுடையது, இந்த சிம்மாசனம் என்னுடையது, இந்த கிரீடம் என்னுடையது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாலதான் அரசனுக்கு துன்பமே வரும். கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் பங்காளிகள். அதனால அந்த பங்காளிகளுக்குள்ள சண்டை மூட்டிவிட பல பேர் காத்திருந்தாங்க. பாண்டவர்கள் நல்லவங்க, கௌரவர்கள் கெட்டவங்க அப்படின்னு செய்தி பரப்பி வந்தாங்க. 100 சகோதரர்கள் ஒரு அண்ணனின் கீழ் ஒற்றுமையா இருக்கிறத காண சகிக்காதவங்க 5 சகோதரர்களை வைத்து கௌரவர்களை பிரிக்க நினைக்கிறாங்க. 100 சகோதரர்கள் உள்ள ஆட்சி மிக வன்மையாக இருக்கும். அப்படி 100 சகோதரர்கள் ஒற்றுமையா இருந்தா அங்கு மந்திரிகளும் மகா மந்திரிகளும் புரோகிதர்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் வேலை இல்லை. அவங்க 2ஆம் தர குடிமகன்களாக மாறிடுவாங்க. சகோதரர்களே இதை நிர்வாகம் பண்ணுவாங்க. அரண்மனை நிர்வாகத்தை ஒரு சகோதரரும், அடுக்களை நிர்வாகத்தை ஒரு சகோதரரும், புறவியை ஒரு சகோதரரும், யானையை ஒரு சகோதரரும், தேர்களை ஒரு சகோதரரும், அந்தப்புற காவலராக ஒரு சகோதரரும், கோட்டை காவல் பாதுகாப்பாக ஒரு சகோதரரும், துரியோதனனை இடைவிடாது காவல் காத்து வருகின்ற துச்சாதனனும், பல படையில் பல சகோதரர்களும் இருக்கிறதால எல்லாத்தையும் சகோதரர்களே பார்த்துக்கிறதால அதிகாரிகள் வெறும் மர பொம்மையா இருந்தாங்க. அதனால மக்களும் அவங்கள மதிக்கிறது இல்ல. மக்களால மதிக்கப்படாத அதிகாரிகள் சகோதரர்களை எதிர்க்க மெல்ல மக்களிடையே தூபம் போட்டாங்க. கண் இழந்த திருதராஷ்டிரன் அரசனாக வெறுமே சிம்மாசனத்துல இருக்க, அவர் பக்கத்துல அவருக்காகவே தன் கண்களை கட்டி கொண்ட காந்தாரி இருக்க, இளவரசராகத்தான் துரியோதனனால செயல்பட முடிஞ்சது. ஒரு அரசனாக ஆட்சி செய்ய முடியாம போயிருச்சு. தகப்பனார் இருக்கிற பொழுது தானே முதன்மையாக நின்று எந்த மரியாதையும் ஏத்துக்கொள்ள முடியாம போயிருச்சு. அது மட்டுமல்ல, வயது முதிர்ந்த பீஷ்மருக்கு வணக்கம் சொல்ல வேண்டியிருந்தது. கிருபரை துருபதரை மதித்து எழுந்து நிற்க வேண்டியிருந்தது. துரோணர் ஆச்சாரியார் அப்படின்றதால தரையில விழுந்து நமஸ்கரிக்க வேண்டியிருந்தது. அஸ்வத்தாமன் ஆச்சாரியரோட மகன் அப்படின்றதால கை கூப்பி அவனையும் வணங்க வேண்டியிருந்தது. இத்தனைக்கு பின்னால இளவரசன் என்கிற கர்வம் துரியோதனனுக்கு இருக்கு. தன் அண்ணன் முதன்மையான இடத்துல இல்லையே அப்படின்ற ஏக்கம் தம்பிமாருக்கும் இருந்தது. அதை அப்பப்ப வெளிப்படுத்தினாங்க. பீமனுடைய கதைக்கு முன்னால துரியோதனுடைய கதை கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருந்தது. ஆச்சாரியரின் அனுகிரகமா, பீமனின் இடையறாத பயிற்சியா, இல்ல வேற ஏதாவது தேவதைகளோட வரமான்னு தெரியல. மனித முயற்சிகளோடு துரியோதனன் போராடிட்டு இருக்க, பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தனான பீமன் அந்த யாதவ மன்னன் கிருஷ்ணனால போற்றப்பட்டு பல வழிகள் காட்டப்பட்டு இன்னும் பெரிய வீரனா வளர்ந்து வந்தான். இதை செய்ய வேண்டிய பீஷ்மரும் விதுரரும் கிருபரும் ஆச்சாரியர் துரோணரும் அஸ்வத்தாமனும் மௌனமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் மீது பிரியம் இருந்தது. கிருஷ்ணனுக்கு கௌரவர்கள் மேல பிரியம் இல்ல.
பஞ்ச பாண்டவர்களே தன்னுடைய உயிர் அப்படின்னு முழுவதுமா அவங்க கூட இருந்தாரு. அந்த மாதிரி கௌரவர்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. இந்த கர்ணனை விட்டா அவங்களுக்கு வேற எந்த துணையும் இல்ல. அதனால இந்த கர்ணனே போதும். வாரி வாரி வழங்குற இந்த கொடைத்தன்மையால முகமும் கண்களும் உதடும் மார்பும் கைகளும் சிவந்து விளங்குகின்ற இந்த சத்தியவான் போதும். இந்த வள்ளல் பெருமான் போதும். இவன் ஒருத்தன் தான் துரியோதனனையும் கௌரவர்களையும் காப்பாற்ற முடியும். பானுமதி கர்ணன் நலமாக இருக்கணும் அப்படின்னு பூ போட்டு வணங்குறா. கர்ணன் வீட்டுக்கு வந்ததும் கால் கழுவ தண்ணியும் குடிக்க பானகமும் வழங்கி உபசரிக்கிறா. தாதிகளை விட்டு விசிற சொல்றா. மாற்றுடைகள் கொடுக்கறா. கர்ணனுக்குன்னு தனி அறை ஒண்ணு ஒதுக்கி கொடுக்கறா. இப்போ அவளுக்கு ஒரு சந்தேகம் எழுது. கர்ணனை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? அண்ணா அப்படின்னு கூப்பிடுறதா? அப்போ மைத்துனன்ற உறவாகுது. மாமனும் மைத்துனனும் சண்டையிட்டு கொண்டது இல்லையா? சண்டை வரும். ஆனால் நண்பர்கள் சண்டை போட மாட்டாங்க. நண்பர்கள் அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அன்பான ஒன்ன மாத்தி நான் உறவா எதுக்கு கூப்பிடணும்? நான் கர்ணனை கர்ணா அப்படின்னே கூப்பிடுறேன். எப்படி துரியோதனன் கூப்பிடுறாரோ அப்படியே நானும் கூப்பிடுறேன். எப்படி துரியோதனனுக்கு கர்ணன் நட்பாக இருக்கிறாரோ என் கூடயும் கர்ணன் நட்பாகவே இருக்கட்டும். என் குழந்தைகளுக்கும் கர்ணன் நட்பாக இருக்கட்டும். பானுமதி கர்ணனை கர்ணா அப்படின்னு வாய் நிறைய அழைக்கிறா. கர்ணன் வணங்கி அதை ஏற்கிறான். அவன் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு தடுமாறுறான். நான் உன்னை வயது பாராமல் கர்ணா என்று அழைக்கிற போது நீ எதற்கு கூச்சப்பட்டு வேற ஏதேனும் உறவு முறை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும்? என்னை பானுமதி என்றே கூப்பிடு அப்படின்னு சொன்னான். 2 பேரும் திரும்பி துரியோதனனை பாக்குறாங்க. துரியோதனன் வாய் விட்டு சிரிக்கிறான். நாம் மூவரும் நண்பர்கள், நல்ல நண்பர்கள், ஒருவருக்கொருவர் எந்த நேரமும் உதவி செய்ய தயாராக இருக்கின்ற நண்பர்கள் அப்படின்னு கை நீட்டுறான். நீட்டி அந்த 2 கைகளையும் பானுமதியும் கர்ணனும் பிடிச்சுக்கிறாங்க. தங்கள் கைகளையும் கோத்துக்கிறாங்க. அந்த 3 பேரும் வட்டமா நின்னு ஒருத்தரை ஒருத்தர் ஆசை தீர பாத்துக்கிறாங்க. நட்பு அப்படின்றது அற்புதமான விஷயம். அவங்க ஒன்னா சாப்பிட்டாங்க, எதிர்ல உட்கார்ந்து பாடினாங்க, பேசினாங்க, விவாதம் செஞ்சாங்க. எதிர்காலம் குறிச்சு துரியோதனன் கவலைப்பட அதுக்கு பானுமதியும் கர்ணனும் சேர்ந்து சமாதானப்படுத்தினாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நீ பாண்டவர்களுடன் சேர்ந்து விடுவாயா? கிருஷ்ணனை நினைத்தால் பயமாக இருக்கிறது. அவன் எதற்கும் துணிந்தவன். என்ன செய்கிறான் என்று அறிய முடியாத அளவுக்கு அதிசயமானவன். திடீரென்று புதிய திட்டங்கள் கொண்டு வந்து திணறடிப்பவன். பாண்டவர்களை அவன் எவ்வளவு அருமையாக வழிநடத்தி செல்கிறான். எனக்கும் கிருஷ்ணனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எனக்கும் கிருஷ்ணன் உதவி செய்ய மாட்டானா என்ற ஏக்கம் இருக்கிறது. ஆனால் ஏனோ கிருஷ்ணன் என்னை வெறுக்கிறான். நான் அரசனாக இருக்க தகுதியற்றவன் என்று பலரிடம் பேசி வருகிறான். என்னிடம் இருக்கின்ற தவறு என்ன தெரியுமா? என்னுடைய சகோதரர்கள். என் சகோதரர்கள் என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு என்னிடம் ஒற்றுமையாய் இருப்பதை பார்த்து மற்றவர்கள் வயிறெறிகிறார்கள். அவர்கள் 5 பேராய் இருப்பதால் அவர்களை அரவணைத்துக் கொள்ள எல்லோருக்குமே எளிதான விருப்பம் இருக்கிறது. என் சகோதரர்களை விட்டுவிட்டு நான் எங்கு போவேன்? நான் மறுபடியும் கேட்கிறேன் கர்ணா, ஏதேனும் காரணம் சொல்லிவிட்டு என்னை விட்டு விலகி போவாயா? கிருஷ்ணன் ஏதும் மாயம் செய்தால் என்னை விட்டு பிரிந்து போவாயா அப்படின்னு ஒரு நாள் உணவுக்கு பின்னால அரை தூக்கத்துல கேட்க கர்ணன் எழுந்து நின்று பூமி மேல ஓங்கி அடித்து சத்தியம் செய்றான். குந்தி தேவி எனக்கு தாயாராகவே இருந்தாலும், தர்மன் எனக்கு தம்பியாகவே இருந்தாலும், பீமனை கதறடிப்பேன், அர்ஜுனனை நெஞ்சை துளைப்பேன். இது உறுதி. உன் பக்கம் எந்த நாளும் நான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும், நீ நல்லது செய்தாலும் கெடுதல் செய்தாலும், எனக்கும் என் மக்களுக்கும் தீங்கு செய்தாலும் கூட நான் உனக்கருகே உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் அப்படின்னு கர்ணன் சொல்றான். துரியோதனன் துவண்டு போய் பானுமதியோட மடியில படுத்துக்கிறான். பானுமதியின் மடியில படுத்துக்கிட்டு இருக்கிற துரியோதனனுக்கு கர்ணன் விசிறியால விசிறான். மறுபடியும் இன்னொரு நட்பு அப்படின்ற பார்க்கடல் பேரலை அங்கு பொங்குது. அவங்க நனைஞ்சாங்க. பானுமதி, துரியோதனன் எங்கே அப்படின்னு கர்ணன் கேட்கிறான். அப்பாவை பார்க்க போயிருக்கிறார். அட, என்னை விட்டு விட்டு ஏன் போய்விட்டான்? தனித்து வரும்படியாக கட்டளை, எனவே போயிருக்கிறார். கர்ணன் தவறாக நினைத்து கொள்ள போகிறான். அவனை தனியே விடாதே. தனியாக இருந்தால் அங்கதேசம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பான். எனவே நீ கர்ணனுக்கு துணையாக இரு என்று என்னிடம் சொல்லிவிட்டு அவசரமாக போயிருக்கிறார். ஆஹா, நீங்கள் எனக்கு துணையா? எதற்கு துணை அப்படின்னு கர்ணன் கேட்க, பொழுது போக வேண்டும் அல்லவா? வெளியே நல்ல வெயில். இந்த வெயிலில் எங்கு போக போகிறீர்கள்?
எனவே உணவு முடித்துவிட்டு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம் வாருங்கள். பெரிய அரண்மனையில காற்று நுழைந்தது. வெயிலின் கொடுமையை தணித்தது. உணவு முடித்ததும் வெற்றிலை பாக்கு போட்டுக்கிட்டு எதிரும் புதிருமா உட்கார்ந்துகிட்டு இருந்தவங்களோட நடுவுல வேலையாட்கள் சொக்கட்டான் கொண்டு வந்து வச்சாங்க. கர்ணனுக்கு தூக்கம் வருகிறதோ என்னவோ, எதற்கு எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு பானுமதி சொல்ல, சிறிது நேரம் விளையாடலாம், சொக்கட்டான் விளையாடினால் நன்கு தூக்கம் வரும் அப்படின்னு கர்ணன் சொல்ல, பானுமதி காய்களை அடுக்கிறா. பாய்ச்சிகள் உருட்டப்பட்டது. தங்கத்தால் செய்த பாய்ச்சிகள் உருளும் சத்தம் தொலை தூரம் கேக்குது. அரச குடும்பத்தினர் சொக்கட்டான் ஆடும்போது தங்களுக்கு அதிகம் வேலை இருக்காது அப்படின்றதால வேலையாட்கள் சமையல் அறை பக்கம் போனாங்க. தட்டுக்கல்ல உணவை எடுத்துக்கிட்டு சாப்பிட தொடங்கினாங்க. காவலுக்கு ஒரே ஒரு பெண்மணி மட்டும் நிறுத்திவிட்டு மற்றவங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போனாங்க. காய்கள் நகர்ந்தது, உள்ளுக்குள்ள போகுது, வெளியே வருது, மறுபடியும் தாயம் போட உள்ளுக்குள்ள போகுது. கர்ணன் பல முறை வெட்டுப்படுறான். பானுமதி வேகமா முன்னேறிக்கிட்டு இருந்தா. பானுமதி காய்கள் நகர்த்தும் வேகத்தை பார்த்துட்டு கர்ணன் திகைச்சு போறான். பானுமதி கை குவிச்சு பாய்ச்சிகளை உருட்டி பாயில் போடுறா. தாயம் அப்படின்னு வருது. அவ துள்ளி எழுந்தா. இருங்கள், நன்றாக இருக்கிறதே நீங்கள் செய்வது. முதலில் ஆடத் தொடங்கியது நீங்கள், அடுத்தபடி ஆடத் தொடங்கியது நான். ஆக இந்த முறை எனக்கும் தாயம் உருட்ட நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும். வாய்ப்பு தந்து என்னுடைய காயும் உள்ளே போய்விட்டால் நாம் சமம் என்கிற இடத்திற்கு வருவோம். எனவே அமருங்கள், தயவு செய்து அமருங்கள். இப்பொழுது என்னுடைய முறை. நான் தாயம் போட்டுவிட்டால் நானும் ஜெயித்தேன் என்றுதான் அர்த்தம் அப்படின்னு கர்ணன் சொல்ல, பானுமதி மறுக்கிறா. பின்னால படிக்கட்டுகள்ல கணவன் ஏறி வர்றத பாக்குறா. அட, கணவன் வந்து விட்டாரே, அவருக்கு உணவு போட வேண்டுமே அப்படின்ற பதற்றத்துல எழுந்து நிக்கிறா. ஆனா பானுமதி விளையாட்டை நிறுத்திட்டு விலகி ஓடுறா அப்படின்னு கர்ணன் நினைக்கிறான். அமருங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக கை நீட்டுறான். கர்ணனோட கை கங்கணத்துல பானுமதியோட முத்துச்சரம் மாட்டுது. வேகமா பானுமதி எழுந்திருக்க, அட, கழுத்துல போட்டிருந்த முத்து மாலையை தொடுறோமோ அப்படின்னு கர்ணன் கைய விலக்கி இழுக்க, முத்து கோத்த நூல் அறுபட முத்துக்கள் தரையில் சிதறி நாலா பக்கம் வழுவழுப்பான தரையில பரவுது. கர்ணன் பயந்து போறான். ஒரு பெண்மணியின் மார்பை மறைக்கின்ற முத்துச்சரத்தை அறுத்துட்டோமே அப்படின்னு கலவரமாகறான். தன் கணவன் எதிரிலேயே இப்படி இன்னொரு ஆடவனால் தன்னுடைய முத்து மாலை அறுக்கப்பட்டது பார்த்து பானுமதியும் கலங்குறா. கலவரத்தோடு துரியோதனனை பாக்குறா. துரியோதனனை பானுமதி பாக்குறத பார்த்து கர்ணனும் திரும்புறான். துரியோதனனை பாக்குறான். முகம் வெளிறான். நான் வேணும்னே செய்யல அப்படின்னு வார்த்தை எடுக்கிறான். துரியோதனன் முன்னேறி வரான். முத்துக்களை பொறுக்கிறான். எடுக்கவோ கோர்க்கவோ என்ன செய்யட்டும் அப்படின்னு கர்ணனை கேட்கிறான். முத்து மாலை அருந்ததும் கை நீட்டி அவளை அமர வைத்ததும், நீங்கள் உட்கார்ந்து பாய்ச்சிகை போட்டு தாயத்து கட்டம் ஆடியதும் எனக்கு விஷயமே இல்லை. நான் உன்னை நம்புகிறேன், என் மனைவியை நம்புகிறேன். இங்கு எதுவும் அருந்துவிடவில்லை, எதுவும் அறாது. அப்படி அருந்தாலும் நான் எடுப்பேன், மறுபடியும் கோர்ப்பேன். கண்ணா, நீ எனக்கு முக்கியம். நீ என் நண்பன், நான் உன் நண்பன். நாம் இருவருக்கும் பானுமதி சிநேகிதி. இந்த நட்பு ஒரு போதும் அறாது அப்படின்னு சொல்லாம சொல்றான். கர்ணனோட கண்கள்ல கண்ணீர் முட்டுது. துரியோதனை பார்த்து கை கூப்புறான். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ். விடியல். நன்றி, வணக்கம்.